Welcome to Multi Educate channel. நாம இன்னைக்கு count ifs ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். count ifல ஒரு கண்டிஷன் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி பார்த்திருப்போம். ifsனும் போது ரெண்டு கண்டிஷன் மூணு கண்டிஷன்ன்ற மாதிரி நாம யூஸ் பண்ணிக்கலாம். சோ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதல பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா type 1 type 2 நான் some datas கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த datasலயே பாத்தீங்கன்னா type 1ல வாட்டர்ல ஃபைட்டிங் இருக்கு, வாட்டர்ல ஐஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி So same type 1 के வந்து type 2ல different இருக்கு இல்லையா? So நம்ம ஈஸியா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாமா? So first என்ன கண்டுபிடிக்க போறேன்னா வாட்டர்ல பாய்சன் வெச்சு எத்தனை இருக்கு அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் கொடுங்க. நெக்ஸ்ட் count ifs டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டேன். டைப் 1ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அதனால அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எனக்கு இந்த செல்லில் இருக்கிறதுக்கு தான் வாட்டருக்கு தான் வேணும் அதனால நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே வாட்டர் டைப் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு செல்லில் டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணோம்னா நாளைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் செமிகோலன் கொடுக்குறேன். அகைன் வந்து செகண்ட் டைப்பில் இருக்கிற டேட்டா வேணும் அதனால செகண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செமிகோலன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு இந்த செல்லில் இருக்கிறத க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ வாட்டர் பாய்சன் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்து 1. அகைன் இங்கே 1 இருக்குது 2, இது 1 3 இருக்குது. ஓகேவா? ஸோ அழகாக நம்ம 2 கண்டிஷனை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாகும். ஸோ இப்போ வாட்டர்லேயே பாய்சனுக்கு பதில் ஐஸ் எத்தனை இருக்குது அப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் மாற்றுறதை விட இங்கே செல்லில் டைப் பண்ணிவிட்டு மாற்றிக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வேல்யூஸ் டைப் பண்ணி கொடுக்கலாம். என்னென்னா இந்த செல்லில் எனக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 500 வரணும். இன்னொன்று செல்லில் 600 கொடுத்துக்கலாமா? லெஸ் than ஆர் ஈக்குவல் 600 கொடுக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷனை நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபார்முலாவில் அதனால். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதுக்கான 500லேருந்து 600க்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது ஈக்குவல்னா 500 வரும், 600 இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் count ifs டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் உங்களுக்கு இதில் தான் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதனால் இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செமிகோலன் கொடுங்க. செமிகோலன் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்க போகிறோம் க்ரைட்டீரியா ஏன்னா 500 அண்ட் அபவ் வரணும். நெக்ஸ்ட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. அகைன் சேம் இதனுடைய வேல்யூஸ் எதுனா நமக்கு வேணும் அதனால் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதனுடைய செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் 500லேருந்து 600க்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இது வேணாம் 500க்கு பதில் 400 வேணும்னாலும் நான் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு செல்லில் வேணாம் நான் டைரெக்டாக ஃபார்முலாவிலேயே கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்துக்கிட்டு count ifs கொடுங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செமிகோலன் கொடுங்க. நீங்கள் இந்த ஃபார்முலாவில் டைப் பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு மேலே கொட்டேஷன் கொடுக்கணும். டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு எவ்வளோ 400 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 400 வேணுமா? ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செமிகோலன். அதுக்கப்புறம் அகைன் இந்த டேட்டாவே வேணும் இல்லையா அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் 500 என்னவோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ப்ராக்கெட். சரி கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி. ஸோ இதில் 8 இருக்குது அப்படின்னு. இதில் நம்ம அந்த கொட்டேஷனை எடுத்துட்டுனா என்ன ஆகுதுன்னு வேணால் பார்த்துக்குங்க. நான் ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், எரர்னு வருது. ஓகேயா? ஸோ ஃபார்முலாவில் கொடுக்குறப்ப கம்பல்சரி இங்கே டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபார்முலாவுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா 400 போல் 500 மாத்திர கஷ்டமாக இருக்குன்னா அழகாக இந்த செல்லில் நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ count if இதே மாதிரி நம்ம மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம count ifs ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.